தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறது மு.க. ஸ்டாலின் மயிறு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மயிறு, விழுப்புரம் இருக்கிறது தமிழ்நாட்டுல மயிறு, அந்த மயிர்காக கேள்வி கேட்பா மயிருன்னு இந்த திமுக ஊபிகளுக்கு இப்ப சொல்லிடுறேன். கமெண்ட்ல பெரிய மயிர் மாதிரி பேசாதீங்கடா மயிறு. தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்க எல்லாருமே நாயை விட கேவலமா நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் அரசு மருத்துவமனையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தோட வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன் பாருங்க. அங்க நோயாளிகள்லாம் அடிபட்டு வரும்போது அவங்களுக்கு பேண்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அந்த பேண்டேஜஸை யார் ரிமூவ் பண்ணுவா? அங்க வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள், அதாவது நர்ஸ் தான் ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி டாக்டர் ரிமூவ் பண்ணணும். ஆனா நோயாளிகளே போயிட்டு அவங்களோட பேண்டேஜஸ் ரிமூவ் பண்ணி குப்பை தொட்டியில போட்டு வரணும்ன்றாங்க. அதுலயும் குறிப்பா வயசானவங்க நடக்க முடியாம இருக்காங்க. இந்த வீடியோல வரக்கூடிய தாத்தானால சுத்தமா நடக்கவே முடியல. இந்த தாத்தா அவரா கொண்டு போய் கிளீன் அந்த பேண்டேஜ ரிமூவ் பண்ணி குப்பை தொட்டியில போட்டு வராரு. இந்த லட்சணத்துல இருக்கு அரசு மருத்துவமனை. அது மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோ பாருங்க. அதுல அதே அரசு மருத்துவமனையில யாரு பேண்டேஜஸ் எல்லாம் கிளீன் பண்ணுமோ அவர் மெயில் நர்ஸா கம்பவுண்டரா எனக்கு தெரியல, அந்த நபர் பேஷண்ட்ஸ பார்க்காம போன் பேசிக்கிட்டு இருக்காரு. இதே போல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவாங்களா? மா சுப்பிரமணியம் இதெல்லாம் பார்க்காம மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வாக்கிங் போடுறதுக்கு எஸ்கார்டா போயிட்டு இருக்காரு. உங்களோட வேலை என்னவோ அதை பாருங்க மிஸ்டர் மா சுப்பிரமணியம், நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரேப் கேஸ் போடலாம், சேர்ந்து பிரியாணி சாப்பிடலாம். உடனே நிறைய பேர் ஏறிட்டு வருவானுங்க. ஊபிய போய் பாரு, மகாராஷ்டிராவை போய் பாரு, ராஜஸ்தான போய் பாருன்னு. ஏண்டா மயிறு, நான் இருக்கிறது யூபிலயோ பீகார்லயோ கிடையாதுடா மயிறு, நான் இருக்கிறது தமிழ்நாட்டோட மயிறு. தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறது மு.க. ஸ்டாலின் மயிறு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மயிறு, விழுப்புரம் இருக்கிறது தமிழ்நாட்டுல மயிறு, அந்த மயிர்காக கேள்வி கேட்பா மயிருன்னு இந்த திமுக ஊபிகளுக்கு இப்ப சொல்லிடுறேன். கமெண்ட்ல பெரிய மயிர் மாதிரி பேசாதீங்கடா மயிறு.